வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் உரிமை மாநாடு நாளை புதுச்சேரியில் நடைபெற உள்ளது. புதுவையில் வணிகர் நல வாரியம் அமைத்ததை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அண்டை மாநிலங்களைப் போல் புதுவையிலும் ஜிஎஸ்டி உச்ச வரம்பை 5.20 லட்சத்திலிருந்து ரூபாய் 40 லட்சமாக உயர்த்த வேண்டும். பன்னாட்டு நிறுவன பிடியில் இருக்கும் வியாபாரத்தை மீட்டு எடுத்து உள்ளூர் வணிகத்தை காக்க அனைத்து முயற்சிகளும் எடுப்பது. ஜிஎஸ்டி வரியை நகராட்சியின் குப்பை வரியை அகற்ற வேண்டும். வணிகர் உரிமத்தை எளிமைப்படுத்த வேண்டும். வணிகர் உரிமத்துக்கான வரியை குறைக்க வேண்டும். நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் மின்சார வரியை குறைக்க வேண்டும். புதுவையில் ஒரு சில பகுதியில் ரவுடிகளால் வியாபாரிகளுக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை பாதுகாக்க வேண்டும் மற்றும் ஜிஎஸ்டி வரியை குறைத்தமைக்கு நன்றி தெரிவித்தும் புதுவை வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் நாளை புதன்கிழமை மாலை 3 மணி அளவில் புதுவை மரப்பாலம் சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் வணிகர்கள் உரிமை மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டுக்கு புதுவை வணிகர் கூட்டமைப்பு பெருந்தலைவர் சிவசங்கர் எம்எல்ஏ தலைமை தாங்குகிறார். சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொள்கிறார். அங்காளன் எம்எல்ஏ வில்லியம் ஸ்ரீகன் ஜான்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகின்றனர். புதுவை வணிகர்கள் கூட்டமைப்பு தலைவர் பாபு, முதன்மை துணைத் தலைவர் சீனிவாசன், பொது செயலாளர் முருகபாண்டியன், பொருளாளர் தங்கமணி ஆகியோர் மாநாடு குறித்து நோக்கவுரையாற்றுகின்றனர். மாநாட்டில் புதுவை வணிகர் கூட்டமைப்பின் டைரக்டரியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிடுகிறார். அதனை டைரக்டரி சேர்மன் வைத்தியநாதன் பெற்றுக் கொள்கிறார். இந்த மாநாட்டில் புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாம் வணிகர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பகுதி வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் அனைத்து வகையான வியாபாரிகள் அனைவரும் பங்கேற்கின்றனர். மாநாட்டின் முடிவில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்படுகிறது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் முத்துமாரியம்மன் கோயில் திருப்பணிக்கு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் அங்காளன் எம்எல்ஏ கிராம நாட்டாமைகளிடம் 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். புதுச்சேரி மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் நல்லூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கரு முத்துமாரியம்மன் கோயில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி தேசிய மக்கள் மன்றத்தின் சார்பில் கோயில் திருப்பணிக்கு அங்காளன் எம்எல்ஏ கிராம நாட்டாமைகளிடம் தனது சொந்த செலவில் 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் முக்கிய நிர்வாகிகள், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் இயங்கும் மாணவர் பேருந்து டீசல் இல்லாமல் பாலத்தின் நடுவில் நின்ற நிலையில் மாணவர்கள் லிப்ட் கேட்டு செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அருகே தவளக்குப்பம் பகுதியில் ஏராளமான அரசு மற்றும் தனியார் பள்ளி, கல்லூரிகள் இயங்கி வருகிறது. புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாணவர்களுக்காக இப்பகுதியில் இலவச பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு தவளக்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த மாணவர் சிறப்பு பேருந்து ஒன்று திடீரென நோனாங்குப்பம் மேம்பாலத்தில் டீசல் இல்லாமல் பாலத்தின் நடுவே நின்றது. இதனால் மாணவர்கள் மேம்பாலத்திலே இறக்கிவிடப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் லிப்ட் கேட்டும் மற்றும் நடந்தே பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்றனர். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சுகாதாரத்துறை பணிக்கு தேர்வானவர்களுக்கு வரும் 24ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கிறது. இது குறித்து புதுவை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் மேரி ஜோஸ்பின் சித்ரா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சுகாதாரத்துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முகாம் சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில் நடக்கிறது. செப்டம்பர் 24 காலை மருந்தாளுநர், 26ஆம் தேதி காலை இசிஜி வல்லுநர், தியேட்டர் உதவியாளர், 29ஆம் தேதி ஏஎன்எம் மகப்பேறு உதவியாளர், 30ஆம் தேதி சுகாதார உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்க்கப்படுகிறது. ஜாதி, குடியிருப்பு, கல்வி உள்ளிட்ட அசல் சான்றிதழ்களுடன் வர வேண்டும். சரிபார்ப்புக்கு வர தவறினால் பதவி நியமனம் பரிசீலிக்கப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பெண் உட்பட 4 பேரிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த சைபர் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சேர்ந்த ஆண் நபர் ஒருவர் சென்னையில் வீடு வாடகைக்கு உள்ளதா என்று செயலி மூலம் பார்த்தபோது அதில் இருந்த மர்ம நபரின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்பொழுது மர்ம நபர் வீட்டுக்கு முன்பணம் கொடுக்க வேண்டும் என கூறி பணம் கேட்டுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய நபரும் மர்ம நபருக்கு ரூபாய் 24,000 அனுப்பியுள்ளார். பின்னர் மர்ம நபர் பணத்தை பெற்றவுடன் மேற்கூறிய நபரின் இணைப்பை துண்டித்து விட்டார். மேலும் காலப்பட்டை சேர்ந்த பெண் ஒருவர் இணையதளத்தில் ஆன்லைன் முதலீடு குறித்து விளம்பரம் ஒன்றை பார்த்துள்ளார்.
பின்னர் அதிலிருந்த லிங்க் மூலம் அப்பெண் ரூபாய் 13,000 முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு லோன் அதிகாரி பேசுவதாகவும் குறைந்த வட்டியில் லோன் தருவதாகவும் கூறியுள்ளார். இதனை நம்பி அப்பெண்ணும் லோனுக்கு விண்ணப்பித்து விண்ணப்பம் மற்றும் செயலாக்க கட்டணமாக ரூபாய் 16,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மூலகுளத்தை சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு கேரளா லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாகவும் தாங்கள் லாட்டரி மூலம் ரூபாய் 8 லட்சம் வென்றுள்ளதாக கூறியுள்ளார். இப்பணத்தை பெறுவதற்கு செயலாக்க கட்டணம் செலுத்துமாறு மர்ம நபர் கூறியுள்ளார். இதனை நம்பி அந்த பெண் ரூபாய் 8,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 61,000 மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் குறைவு காரணமாக புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பான்லேவில் பன்னீர், நெய், குல்ஃபி, ஐஸ்கிரீம் ஆகியவற்றின் விலையை அதிரடியாக குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வரி விகிதங்களை குறைப்பதற்கான சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதன்படி 5, 12, 18 மற்றும் 28% ஆகிய 4 வரி விகித அமைப்பு இருந்தது. தற்பொழுது 5 மற்றும் 18% என்ற எளிமையான 2 ஜிஎஸ்டி வரி விகிதங்களாக மாற்றப்பட்டுள்ளது. 12% ஜிஎஸ்டி விதிக்கப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் சலுகை வரி விகிதமான 5% வரி விதிப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஏற்கனவே பால் உற்பத்தி பொருட்களுக்கான வரி 12%, 18% வரி விதிப்பின் கீழ் இருந்தது. தற்பொழுது 5% வரி சலுகையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் சார்பு நிறுவனமான பான்லேவில் பன்னீர், நெய், குல்ஃபி, ஐஸ்கிரீம் ஆகியவற்றின் விலையை அதிரடியாக குறைத்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி 1 லிட்டர் நெய்யின் விலை ரூபாய் 700 ரூபாய் 655ஆகவும், 1 கிலோ பட்டர் விலை ரூபாய் 570 ரூபாய் 533ஆகவும், 1 கிலோ பன்னீர் விலை ரூபாய் 420 ரூபாய் 400ஆகவும், ஐஸ்கிரீம் வகைகள் 90 மில்லி ரூபாய் 3,250 மில்லி, ரூபாய் 8,500 மில்லி, ரூபாய் 15க்கும், 1 லிட்டருக்கு ரூபாய் 30 என்ற வகையில் ஐஸ்கிரீம் வகைகளுக்கு ஏற்ப விலை குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் அனைவரின் விருப்ப தேர்வாக இருக்கும் 70 மில்லி குல்ஃபி ரூபாய் 40 ரூபாய் 35ஆக குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் நிறுவனமான தனது தயாரிப்பின் நெய் முதல் பல்வேறு வகையான ஐஸ்கிரீம் வரை 60 பொருட்களுக்கான விலையை குறைத்து அதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கான எம்ஆர்பி விலை பான்லே நிறுவனம் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கப்படும் விலை பட்டியலையும் பான்லே தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மது கடைகளின் உரிமம் கட்டணம் உயர்வு காரணமாக பீர் மது விலை உயர்கிறது. புதுவையில் பிராந்தி, பீர், விஸ்கி உள்ளிட்ட மதுபானங்கள் விற்பனை செய்யும் கடைகள் 558 உள்ளன. மது கடைகள் ஆண்டுக்கு ஒருமுறை உரிமம் கட்டணம் செலுத்தி புதுப்பிக்க வேண்டும். உரிமம் கட்டணத்தை கடந்த 2015க்கு பிறகு 10 ஆண்டுகளாக அரசு உயர்த்தவில்லை. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு உரிமம் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. ஆனால் அரசாணை வெளியாகவில்லை. இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி உரிமம் கட்டணம் உயர்வு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புத்தாண்டு காலங்களில் மதுபானங்களை விற்க சிறப்பு அனுமதி பெற கட்டணம் ரூபாய் 5,000 ரூபாய் 10,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இவை அரசிதழிலும் முழுமையாக வெளியிடப்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த ஆண்டு கலால் துறை ரூபாய் 1,500 கோடி வருவாய் கிடைத்தது. நடப்பாண்டு ரூபாய் 1,850 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு உரிம கட்டணம், ஏற்றுமதி, இறக்குமதி வரி உயர்வு மூலம் கூடுதலாக ரூபாய் 100 கோடி வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி மனிதவள சங்கத்தின் ஆண்டு விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. மனிதவள சங்கம் நடத்திய 100வது மாதாந்திர கூட்டம் மற்றும் 9வது ஆண்டு விழா தனியார் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் டாக்டர் தனசேகரன் மற்றும் அதன் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் மலர்கண், வெங்கடாச்சலபதி, ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 200க்கும் மேற்பட்ட மனிதவள வல்லுநர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவில் மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் தனசேகரனுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த ஏழை மாணவி சித்ராவின் மருத்துவ படிப்பிற்காக வைப்பு நிதி ரூபாய் 10,000 வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது.
மேலும் திருநங்கை அன்னலட்சுமி கௌரவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. விழாவின் ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டாரம் தலைவர் நிஷா பேகம், துணைத் தலைவர் கிருஷ்ணராஜ், செயலாளர் வினோத்குமார், துணை செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் ரோஜி, துணை பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் செய்தனர். விண்வெளி ஆராய்ச்சியை தீவிரமாக மேற்கொள்வதே ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கான மிக முக்கியமான காரணம் என புதுவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷி சுக்லா புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சியில் விண்வெளி துறையில் இந்தியாவின் சவால்களும் சாத்திய கூறுகள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், சிலர் விண்வெளி ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாடு முன்னேறாது என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது முற்றிலும் தவறு. விண்வெளி ஆராய்ச்சி தீவிரமாக மேற்கொள்வதே ஒரு நாடு வளர்ச்சி அடைவதற்கான மிக முக்கியமான காரணமாகும். இதுவே ஒரு பெரிய குறிக்கோள். உண்மையில் இது மட்டுமே ஒரே குறிக்கோள் அல்ல என்றாலும் இந்த ஒரு காரணம் மட்டுமே விண்வெளி ஆய்வை தொடர்வதற்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன் என்றார். வில்லியனூர் ஆகாஷ் அரவிந்த் வின் செட்டி நகருக்கு ரூபாய் 45 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரவிந்த் வின்செட்டி நகருக்கு ரூபாய் 27,25,000 மதிப்பில் தார் சாலை மற்றும் ஆகாஷ் நகருக்கு ரூபாய் 17,81,000 மதிப்பில் தார் சாலை என மொத்தம் ரூபாய் 45 லட்சம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் அரவிந்த் வின்செட்டி, ஆகாஷ் நகர் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட தொகுதி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தட்டாஞ்சாவடி ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு நவராத்திரி கொழு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் கொம்யூன் தட்டாஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா சிறப்பான முறையில் கொழு வைத்து பூஜை செய்து சுவாமிக்கு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மேலும் காமாட்சி வேடத்தில் சிறுமி அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. முதலாம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் சிறப்பாக செய்திருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.